மத்திய பிரதேச எம்பியாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் தேர்வாக இருக்கிறார். அது குறித்த தகவல்களை தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ்.ஆர். சேகரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். சார், இல கணேசன் மத்திய பிரதேசத்தின் எம்பியாக ஆக இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த அறிவிப்பு யார் அறிவிட்டாங்க, யார் அறிவிச்சிருக்காங்க, எப்போ இந்த செய்தி வெளியாச்சு? இப்ப கள்ளிக்கோட்டையில நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய செயற்குழுல தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மிக மூத்த தலைவரும் சிந்தனையாளரும் பேச்சாளரும் எழுத்தாளருமான இல கணேசன் அவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு இந்த அரசாங்கத்தில் உரிய பதவியை பொறுப்பை தந்திருக்க வேண்டும். அது காலதாமதமான காரணத்தினால் இப்போது தர வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு அவருடைய பெயரை பரிந்துரை செய்திருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்திலிருந்து நிஜ்மா அப்துல்லா அவர்களுடைய கவர்னர் பதவியினால் ஏற்பட்ட காலியான இடத்துக்கு இவருடைய பெயர் சிபார்சு செய்யப்பட்டிருக்கிறது. சார், பாரதிய ஜனதா கட்சியில மூத்த தலைவர் இல கணேசன் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது மட்டுமே காரணமா, வேறு எந்தெந்த தகுதியின் அடிப்படையில் இவர் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் என்பது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் என்பதை மீறி ஒரு அரசாங்கத்திலே அரசியல் கட்சியிலே என்னென்ன தகுதிகள் எல்லாம் ஒரு தலைவருக்கு தேவை என்று கருதுகிறீர்களோ அந்த தகுதிகளில் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை தவிர மற்ற அத்தனை தகுதிகளும் கொண்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் கணேசன் அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர். அது அவசர நிலைமை காலத்திலே கிட்டத்தட்ட 22 மாத காலங்கள் அவரோடு சேர்ந்து தலைமறைவு வாழ்க்கையில நானும் பணியாற்றினேன். ராகுல், இந்திரா காந்தி மற்றும் அவருடைய மகன் சஞ்சய் காந்தியை பற்றிய அவருடைய அவசர நிலைமை காலத்தில் எழுதிய கவிதைகள் எல்லாம் அப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆத்தாளும் பிள்ளையுமா ஆர்ப்பாட்டம் போட்டதெல்லாம் மாத்தாம விடுவது நியாயமா என்று சொல்லி அவர் எழுதிய அந்த பாடல் 77 பிரச்சாரத்திலே மிகுந்த முன்னணி வகித்த பாடலாகும். RSS பல்வேறு பாடல்கள் இவர் எழுதிய பாடல்களாகும். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ப்ளூ புக் மேனுவல் என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தங்களை தவிர மற்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் தமிழகத்திலே முன்னால் வகுத்தவர் இவர். எனவே இவர் ஒரு சகல குணாதிசயங்களும் சகல திறமைகளும் பெற்ற ஒரு ஒப்பற்ற தலைவர். எனவே இவருக்கு இந்த பதவி வந்து சேர்ந்தது பதவிக்குத்தான் பெருமையை தவிர இவருக்கு பெருமை என்று சொல்வது சரியாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். மூத்த தலைவராக இருக்கும் இல கணேசன் எம்பியாக இருக்கிறார். அடுத்த கட்டமாக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனாலும் கூட தமிழகத்துக்கு இன்னொரு அமைச்சர் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி அவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தபோது அவர் செய்த மாற்றங்கள், பயிற்சி முகாம் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடான ஊழியனை உருவாக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு சிலபஸை எல்லாம் போட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக செய்தவர். எனவே ஒரு பதவிக்கு வறுமையானால் அந்த பதவிக்கு ஒரு பெருமை மட்டுமல்ல, அரசு இன்றைக்கு மோடியினுடைய அரசு இன்றைக்கு செயல்திறன் மிக்கவர்கள் அமைச்சர்களாக வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற காலத்தினாலே அப்படிப்பட்ட செயல்திறன் மிக்க ஒரு தலைவர் அமைச்சரவைக்கு வெளியே இருப்பது அரசுக்கு ஏற்படுகின்ற இழப்பாகும். எனவே இவருக்கு கொடுப்பது என்பது அமைச்சரவையினுடைய முடிவானாலும் கூட தொண்டர்கள் அத்தனை பேருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் ஆகும்.